தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக கழகத்தின் நிறுவன தலைவரும் வள்ளல் மனிதநேயமிக்க தலைவர் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த சித்தராக இருக்கக்கூடிய தெய்வ திரு கேப்டன் அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதத்தோடு கழகத்தின் காவல் தெய்வம் நிரந்தர பொதுச் செயலாளர் வீரமங்கை திருமதி புரட்சி அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆணைக்கிணங்க மண்ணின் மைந்தர் கழக துணை பொதுச் செயலாளர் எல் கே சுதீஷ் அவர்கள் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் வருங்கால தேமுதிகவின் நம்பிக்கை நட்சத்திரம் விஜய பிரபாகரன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கழக உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியும் வருகின்ற டிசம்பர் மாதம் நிறுவன தலைவர் தெய்வ திரு கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு போற்றும் வகையில் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற தலைவரின் தாரக மந்திரத்துக்கு ஏற்ப அவருடைய நினைவு நாளில் சென்னை கேப்டன் ஆலயத்துக்கு நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொள்வதை பற்றியும் மற்றும் ஒன்றிய அளவிலும் மாவட்ட அளவிலும் தலைவர் அவர்களின் புகழை பரப்பும் வகையில் கழக கொடியேற்றுதல், நினைவேந்தல், அன்னதானம் வழங்குதல், பேனர்கள் மற்றும் போஸ்டர்கள் அமைப்பது குறித்து சிறப்பு ஆலோசனை கூட்டம் கந்தளி வடக்கு ஒன்றிய செயலாளர் லயன் வா யோகநாத் தலைமையில் வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் டி சரவணன், பொருளாளர் பி மோகன் அவர்கள் முன்னிலையில் தலைமை கழக பேச்சாளர் ஏ அலிஜான் அவர்கள் வரவேற்பு உரை, சிறப்புரை, சிறப்பழைப்பாளராக உறுப்பினர் அட்டை மற்றும் ஆலோசனை வழங்க வருகை தந்த திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன், கந்தளி வடக்கு ஒன்றிய செயலாளர் பி கார்த்திக் செல்வன், வடக்கு ஒன்றிய முன்னாள் அவைத்தலைவரும் திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் கேப்டன் சி ரமேஷ், மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் பிரகாஷ், மாவட்ட ஐடி பிரிவு துணை செயலாளர் எம் ஹரிகுமார், கந்தளி வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் பி முருகேசன், எஸ் மணிகண்டன், மாவட்ட பிரதிநிதிகள் எம் கணபதி, வெங்கடாச்சலம், ஊராட்சி செயலாளர் கந்தளி ராஜா, தோக்கியம் ஜி குணசேகரன், பள்ளாத்துட்டி செந்தில், வதனவாடி ரமேஷ், மோட்டூர் பெரியசாமி, பெரியகரம் சக்திவேல், மானவள்ளி அண்ணாதுரை, கரியம்பட்டி பெருமாள், சின்னகசநாயக்கன்பட்டி சேட்டு, தேமுதிக தாதாங்குட்டை கிளைக்கழக செயலாளர் சி பிரபு, மேல் தாதாங்குட்டை கிளை செயலாளர் கே கோவிந்தசாமி மற்றும் மண்டல நாயக்கண்ட தோக்கியம் ஊராட்சி சார்ந்த வார்டு உறுப்பினர் எம் மகேந்திரன், பள்ளத்தூர் ஊராட்சி சார்ந்த முகுந்தன், திருமுருகன் மகளிர் அணியை சார்ந்த வித்யா மகேந்திரன், நதியா ரமேஷ், கந்தளி தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் மணி பொன்னுரங்கம், மேலும் கிளை செயலாளர்கள், தொண்டர்கள் என பலரும் கலந்து கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளும் மற்றும் கழக வளர்ச்சிக்கான சிறப்பு ஆலோசனை கேப்டன் அவர்களின் நல்லாசியுடன் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒன்றியத்தின் சார்பாக அனைத்து கழக நிர்வாகிகளும் வருகின்ற 28ஆம் தேதி கேப்டன் அவர்களின் ஆலயத்தில் நடைபெறும் முதலாம் ஆண்டு கேப்டன் குரு பூஜையில் பங்கேற்பது என்றும் அதைத் தொடர்ந்து ஒன்றியத்தில் 14 பஞ்சாயத்துகளிலும் கொடியேற்றி கேப்டன் அவர்களின் புகழும் சிறந்திட மரியாதை செலுத்தும் விதமாக மௌன ஊர்வலம், அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்க முடிவு செய்யப்பட்டது. மேலும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை வருகின்ற பஞ்சாயத்து மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்காக ஆயுத பணிகள் வீரமங்கை திருமதி புரட்சி அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அமைக்கக்கூடிய வெற்றி கூட்டணிக்கு எவ்வாறு பணியாற்றுவது என்பது குறித்தும் ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டு இனிதே நடந்தேறியது. கலந்து கொண்ட அனைவருக்கும் ஒன்றிய செயலாளர் நன்றி தெரிவித்து மறைந்த சின்னூர் சங்கர் தேமுதிக கிளை செயலாளர் அவர்களுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியதுடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஒளிப்பதிவாளர் கணேஷுடன் திருப்பத்தூர் மாவட்ட செய்திகளுக்காக கேப்டன் சி ரமேஷ். தலைவர், தாய்மார்களின் தவ புதல்வர், நம்முடைய குடும்பத்துடைய குலதெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டனுடைய நல் ஆசீர்வாதங்களுடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளரும் வருங்கால தமிழகத்தின் முதலமைச்சருமாகிய நமது பாசத்திற்குரிய அன்னியார் அவர்களின் ஆணைக்கு இணங்க தேசிய முற்போக்கு திராவிட கழக திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் அடையாள அட்டை, அது மட்டுமல்லாமல் விரைவில் வர இருக்கின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நாம் எப்படி அந்த தேர்தலை எதிர்நோக்குவது, அதை தொடர்ந்து 2026 நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் அந்நியார் அமைக்கின்ற கூட்டணி தான் 234 தொகுதிகளும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கான யுகம் எப்படி நாம் அமைப்பது, அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாம் பிரிந்து நேத்தோட 11 மாதம் ஆகிப்போச்சு. நேற்று 28, நேற்றோட 11 மாதம் ஆகிப்போச்சு. அடுத்து 28ஆம் தேதி சனிக்கிழமை நாள் வருது, ஒரு வருஷம். அன்று என்ன பண்ணுன்றது அது மாவட்ட செயலாளர் சொல்லுவார். இதற்கான ஆலோசனை கூட்டம் கந்தளி வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக இந்த அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அற்புதமான ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற தகர்க்க முடியாத பாச உணர்வை என்னாலும் இந்த தம்பி அலிஜான் மீது செலுத்துகின்ற கந்தளி வடக்கு ஒன்றிய கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயலாளர் வா யோகநாத் அவர்களே, முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற கந்தளி வடக்கு ஒன்றிய கழகத்துடைய அவைத்தலைவர் என்னுடைய 40 வருட கால நண்பர் பள்ளத்தூர் சரவணன் அவர்களே, ஒன்றிய கழகத்துடைய ஆற்றல் மிக்க பொருளாளர் அருமை அண்ணன் மோகன் அவர்களே, மற்றும் முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற துணை செயலாளர்களே,
மாவட்ட கழகத்துடைய பிரதிநிதிகளே, அதற்கெல்லாம் மேலாக 14 ஊராட்சி கழக செயலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு 14 பஞ்சாயத்து. இந்த 14 பஞ்சாயத்துக்கு இப்போது ஏற்கனவே மஞ்சா கார்டு கொடுத்துருக்காங்க, ப்ளூ கார்டு கொடுத்துருக்காங்க, எல்லா கார்டும் கொடுத்து இப்போ ஒரு புதிய கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு கொடுப்பதற்கான ஆலோசனை கட்டும். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி தினமலர் பேப்பர் பார்த்துருப்பீங்க. அந்த பேப்பரில் வந்திருக்கு, மற்ற பேப்பரில் வந்துச்சுன்னு தெரியாது. கண்டிப்பாக டிசம்பர் மாதத்தில் தமிழகம் முழுவதும் கலைக்கப்பட்டு உள்ளாட்சி மன்ற தேர்தல் வரப்போகுது. ஜனவரியில் கண்டிப்பாக வைப்பாங்க. அப்போது நாம் இங்கே இருக்கின்ற ஒன்றிய செயலாளர் கவுன்சிலர் ஆகணும், ஒன்றிய அவைத்தலைவர் கவுன்சிலர் ஆகணும், ஒன்றிய பொருளாளர் கவுன்சிலர் ஆகணும், இருக்கிற ஒரு ஊராட்சி செயலாளர் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகணும், கவுன்சிலர் ஆகணும், மாவட்ட கவுன்சிலர் ஆகணும். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உதாரணத்திற்கு கந்திலி ஒரு பஞ்சாயத்து, 3 பூத்து கந்திலிக்கு, 3 பூத்துக்கும் நம்ம பூத் ஏஜென்ட்டுகள். ஒரு பூத்துக்கு குறைஞ்சது 2 பேர் பூத் ஏஜென்ட். உள்ள ஒருத்தருக்குன்னா வெளியே ஒருத்தர். அவர் ஏதோ சாப்பாடுக்கு பாட்டு போகிறாரா, அவருக்கு ஃபோன் பண்ணோன்னே நீ உள்ளே போயிடணும். அது ஒரு பூத்து குறைஞ்சது 2 பேர் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெளியே ஓட்டு சேகரிக்கிறதுக்கு ஒரு 10 பேர். இது மாதிரிலாம் இதை ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும். கூட்டணி இருந்தாலும் சரி, கூட்டணி இல்லாவிட்டாலும் சரி, போட்டியிடுவதற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தயாராகி இருக்கின்றது. இதற்கு நாம் என்ன செய்யணும்? ஏன்னா கட்சி ஆரம்பித்து 20 வருஷம் முடிச்சு, இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் நாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்நியார் என்ன சொல்கிறார்கள் என்று தமிழகம் முழுவதும் கைது எதிர்பார்க்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெண் தலைவர் என்று ஒருக்கின்றதில்ல, அது அந்நியார் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இன்றைக்கு அந்த ஜெயலலிதா அம்மாவிற்கு பிறகு பெண் தலைவர் என்று தமிழகத்தில் இருப்பது அந்நியார் மட்டும்தான். இன்றைக்கு அந்நியார் அவர்களை பார்த்தா தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல் தலைவரும் எல்லாம் பயப்படுறான். ஏன் என்று கேட்டால் அந்நியார்களுடைய பேச்சு திறமை அனைத்து தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் பொதுக்கூட்டங்கள் பாருங்கள். வர நாள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் பொதுக்கூட்டம். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா காவேரிப்பட்டினம், நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு விரைவில் வரப்போகிறாங்க. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா அந்நியார் ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அது எதற்காக? தலைவர் ஆரம்பித்த இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இந்த கட்சியை தமிழகத்தின் முதல்வர் நாற்காலி இந்த இயக்கத்தை அமர வைக்க வேண்டும் என்பதற்காக அந்நியார் உழைத்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். ஒரு ஊராட்சி கழக செயலாளரும் ஒரு ஊராட்சியில் குறைந்தபட்சம் 9 வார்டு இருக்கு. அந்த 9 வார்டுலையும் 9 வார்டு செயலாளர் எல்லாம் போட்டிருப்பீங்க. போடாமல் இருந்தால் இதை போடணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்டுக்கு பார்த்தீங்கன்னா 300 ஓட்டு இருக்குது, 350 ஓட்டு இருக்குது, 400 ஓட்டு இருக்குது, 450 ஓட்டு இருக்குது. குறைந்தபட்சம் உதாரணத்திற்கு நான் கந்தியில் 7வது வார்டில் இருக்கேன். 367 ஓட்டுக்குதுன்னா தேமுதிகவுக்கு 200 ஓட்டு வாங்கணும். அப்படின்ற ஒரு முயற்சி நாம் எடுக்கணும். அதே மாதிரி ஒரு பகுதியில் நாம் இப்படி செய்யணுன்றது தான் என்னுடைய சொல்றது. நம்மளுடைய பகுதியை சார்ந்த ஐடி மாவட்ட துணை செயலாளர் அரிகிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சு அவர் செய்வார். அவர் செய்கிற ஃபோன் நானே செஞ்சு தான் ஏற்றுட்டு அனைவரும் இதில் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவு நானும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். இன்னும் மேலே சிறப்பாக செய்வோம். உங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. அனைத்து நிகழ்ச்சிகளும் நல்லபடியாக நடக்கணுன்ட்டு கேப்டன் அவர்களை வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பளித்த இங்கே வருகை தந்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அடுத்தபடியாக தலைமையிலிருந்து வந்த அறிவிப்பும் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று
நமது மாவட்ட செயலாளரை மேலான ஆலோசனை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தலைவருடைய 21வது பிறந்த நாள் உண்மையிலே நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கந்தளி வடக்கில் வந்து அருமை பண்ணியிருந்தேங்க. ஏன்னா மற்ற இடத்துல கூட நான் கேன்சல் பண்ணிட்டு இந்த ஒன்றத்தில் வந்து ரொம்பவே சிறப்பாக பண்ணுங்க. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த ஆலோசனை கூட்டம் நான் வணங்குகின்ற மனித கடவுள் கேப்டனுடைய நல்ல ஆட்சியுடனும் நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் புரட்சி அந்நியாரும் எல்கே சார் அவர்களும் நல்லாட்சியுடனும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த உறுப்பினர் கார்டு வந்து ஒண்டி சிலர்கிட்டே நாங்கள் கொடுத்துட்டோம். இது ஒரு மாதம்னு கொடுத்துட்டோம். இதை வந்து எல்லா ஊராட்சியிலரும் ஒண்டி நிர்வாகம் கூப்பிட்டு கிளை சிலர் கூப்பிட்டு இதை நேரடியாக இதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளையிட்ட பின்னாடி தான் ஒண்டி சிலர் வந்து இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அதற்கு ஃபஸ்ட்டு தான் அடுத்தது வந்து நாளைக்கு வந்து ஆம்பூரில் வந்து தொகுதி கூட்டமே போட்டு எல்லாரும் நடத்திட்டு வந்துருக்கிறேன். அன்றைக்கி ஒரு முன்கூட்டியும் முந்திட்டாரு. இவருடைய செயல்பாடு இன்னும் கொஞ்சம் இது, ஏன்னா இது ஒன்றியம் இது இன்னும் கொஞ்சம் நான் இன்னும் செயல் பண்ணணுன்ற ரொம்ப நான் விரும்பி கேட்குறேன். இன்னொன்று என்னென்னா, தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பை கொஞ்சம் போட்டுட்டு அவர் ஃபோனில் அணுகும்படி தயவு செஞ்சு தாழ்மையுடன் கேட்குறேன். ஏன்னா இது ஒண்டி சிலர், நீ அறியில்லை, நீ தான் அணுகணும், நீ தான் ஒண்டி சிலர், நீ தான் பண்ணணும். குறையாக இருந்தாலும் நிறையா இருந்தாலும் நீ தான் சொல்லணும். நானே கூட என்ன பண்ணுறேன், குரூப்பில் போட்டுருவேன். ஒரு நிகழ்ச்சி வந்து குரூப்பில் போட்டுனா அடுத்து நான் ஒண்டி சிலருக்கு நான் தான் தகவல் சொல்லுவேன். ஒரு துணை சிலர் சொல்லுன்னு சொல்லிட்டு கூட அடுத்து நான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் முறை. ஒண்டி சிலர் நீ தான் வாட்ச் பண்ணணும், நீ தான் செய்யணும். அதுதான் ஒண்டி சிலர். என்னோட அன்பான வேண்டுகோள். அடுத்தபடியாக எல்லாருமே கேள்வி வந்து தலைவருடைய இறந்த நாள் நான் என் ஊரில் ஃபங்க்ஷன் பண்ணுறேன், அவங்க ஊரில் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. எந்த ஊர்லேயும் ஃபங்க்ஷன் கிடையாது. அன்றைக்கி தமிழ்நாடு பூரா சென்னைக்கு போகிறேங்க. அன்றைக்கி பிரம்மாண்டமாக தமிழ்நாட்டிலேருந்து அத்தனை பேரும் வந்து ஒரு மிக பிரம்மாண்டமாக எங்கே இருந்தேன்னா, அது ஒன்றும் இடம் வந்து சூஸ் பண்ணல. ஆனால் அநேகமாக வந்து மெரினா பீச்சிலிருந்து தலைவர் எந்த ஊர் வழியாக வந்தாரோ அதே வழியாக மௌன ஊர்வலமாக தலைவருடைய ஆலயத்துக்கு நம்ம வரோங்க. வந்து மௌன அஞ்சலியோட அந்த மௌனமோட வந்து நம்மளுடைய மரியாதையை அங்கே செலுத்தணும். இது யாருமே அன்றைக்கி 28ஆம் தேதி தமிழ்நாடு பூராம எல்லா கிளையிலிருந்து ஒன்றிலிருந்து நகரிலிருந்து ஊராட்சியிலிருந்து மாவட்டத்திலிருந்து மொத்த பேரும் நம்ம தமிழ்நாடு பூரா அங்கே போய் ஆகணும். இது தலைமையோட அன்பு ஆதரவு, அந்நியாருடைய அன்பு கட்டளை. தயவு செஞ்சு எல்லாரும் வந்து இது கோஆப்ரேட் பண்ணணும். அடுத்தபடியாக ஜனவரி மாதத்தில் நமக்கு பொதுக்குழு செயற்குழு, நம்ம கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு ஜனவரி முடிஞ்ச உடனே அதே பொதுக்குழு செயற்குழுலே வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு. அதாவது தலைவர் எப்படி நடத்தினாரோ அதே மாதிரி உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை வந்து அந்த பொதுக்குழு செயற்குழுலே அறிவிக்கிறாங்க. அது இல்லாமல் உள்ளாட்சி எலெக்ஷன் வருதுன்னு சொல்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாக அது வருதா நமக்கு இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்துடும். இருக்கிற நம்ம உஷாராக இருக்கணும். வந்து அந்த BL2 ஒரு ஊராட்சிக்கு ஒரு பூத்துக்கு ஒரு BL2ன்னு ஒரு, அதாவது கலெக்டர் ஆஃபீஸில் நம்ம கொடுக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்றதுனால அந்த BL2ன்னு நம்ம வந்து ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும். அது வந்து ஒரு பூத்துக்கு ஒரு நபரை வந்து தேர்ந்தெடுத்து அது செய்யணும். அதை வந்து நான் ஃபார்ம் எடுத்து கொடுக்குறேன். அதை தயவு செஞ்சு ஒண்டி சிலர் வந்து கோஆப்ரேட் பண்ணி அது வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி கந்தளி ஒன்றியத்தில் வந்து ரெண்டு ஒன்றியத்தை விட இந்த ஒன்றியம் வந்து பூத் கமிட்டி போட்டு கொடுத்துட்டாரு. ஃபஸ்ட்டே போட்டு கொடுத்துட்டாரு. இன்னும் 2 ஒன்றியம் வந்து ஒரு 13 ஒரு 8 ஒன்று பெண்டிங் தான் இருக்குது. அதுக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதே மாதிரி இன்னும் 2 ஒன்றியத்தில் இருந்தால் என்னுடைய குறிக்கோளே வேறு. 2016 என்னுடைய குறிக்கோள் ஒன்று இருக்குது. அது 2026 தயவுசெய்து மன்னிக்குவேன். 2026 என்னுடைய குறிக்கோள் ஒன்று இருக்குது. அதை சத்தியமாக நான் நிறைவேற்றியே காமிக்குவேன். அது விடவே மாட்டேன். நான் இருக்கிற பெட்டுக்கு இதான ஒருத்தர் வந்து அந்த தொகுதியில் ஒரு எம்எல்ஏ ஆகணுன்றது தான் என்னுடைய லட்சியம். இதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. அதே மாதிரி எல்லாமே அழிச்சானா யாரை தான் அண்ணன் தான் சொன்னாங்க. எல்லாமே நம்ம ஒருமையில் தான் இருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. எல்லாருக்கும் தொழில்னு ஒன்று இருக்குது. தொழிலை முடிச்சுட்டும் வாரத்துக்கு ஒரு நாள் வேணால் கட்சிக்காக கொஞ்சம் ஒதுக்கிட்டு கொஞ்சம் ஆர்வமாக செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆனால் நான் ஒரு 30 பேர் 40 பேர் வந்துடுங்க. வந்ததுக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது முதல் கூட்டம் போட்டால் அது கூட ஒரு கூட்டம் இல்லை. தயவு செஞ்சு
இது இல்லாமல் அண்ணி வராங்க. அண்ணியை வந்து டேட் கேட்டு இருக்கேன். எப்படின்னா அவங்க மாநாடு முடிஞ்சிட்டோம் இல்லை மாநாட்டுக்கு இடையில வந்து ஒரு எலெக்ஷனுக்குள்ள 2026க்குள்ளே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு மண்டல மாநாடு நாம தான் போடுறோம். நம்ம மாவட்டத்தில் தான் மண்டல மாநாடு. மண்டல மாநாடுனா தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, ஆற்காடு, திருவள்ளூர், திருவள்ளூர், சென்னையில் 7 மாவட்டம். இந்த மாவட்டம் எல்லாம் சேர்ந்து ஒரு மண்டல மாநாடு கொடுக்குறாங்க. அந்த மண்டல மாநாடு யாருக்குள்ள நமக்கு தான் கிடைக்குது. நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் தான் கிடைக்குது. மெட்ராஸ்காரனே நம்ம மாவட்டம் வராங்க. இது நமக்கு எவ்வளோ பெருமைன்றது வந்து யோசிக்கணும். காரணம் என்னன்னா, நான் என்ன நம்பி கொடுக்குறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா உங்களை நம்பி அதை வாங்குறேன். இத்தனை மாவட்டமும் சேர்ந்து சுவி சார் கூப்பிட்டு உனக்கு தான் நான் மண்டல மாநாடு, நீ அதுக்கு வந்து இப்போதே ஏற்பாடு பண்ணிக்க போட அப்படின்றாரு. இவர் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாலும் அதை சொல்லுவார். உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை, சரி சார் நான் பண்ணி கொடுக்குறேன், நான் மற்ற மாவட்டத்தை விட நான் சிறப்பாக பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தா அதெல்லாம் காரணம் வந்து உங்களுடைய நேரத்தினால்தான். எனக்கு மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவும் அன்பும் எனக்கு தேவை. அதே மாதிரி குறிப்பிட்ட கார்டு வந்து அதை டைப் பண்ணி தான் கொடுக்கணுங்கிற ஒரு தலைமை பேர் எல்லாம் அட்ரஸ் எல்லாம் இருக்கும். யார் கொடுத்துருக்கா, யார் கொடுத்துருக்கா. இப்போ வந்து கும்பிடியாமட்டிக்கிறதுன்னு வச்சுக்கா 3ஆம் தனம் இருக்காரு, திருப்பிக்கிறாங்க. இவங்க வந்து நீங்கள் கொடுத்த ஃபார்முக்கு தான் இவங்களுக்கு மட்டும்தான் உரிமை கார்டு கொடுக்கணும், வேறு யாருக்கு கார்டு இல்லை. அப்படி வேறு யாருக்கு கார்டு கொடுக்கணும்னா ஒரு ஃபார்ம் தரோம். நான் எப்படின்னா வந்து சில கிட்ட ஃபில் பண்ணி தரேன், நான் கார்டு கொடுக்குறேன். கார்டு எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும் அதை பற்றி கவலைப்படாத. தயவு செஞ்சு ஊரில் 10 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேர் சேர்த்துக்கான முயற்சி. நான் இப்பயே சொல்கிறேன், இந்த தொகுதியை வந்து மேலும் மேலும் சொல்கிறேன். 2026 நீங்கள் சொல்லலாம், ஏன்னா தமிழ்நாடு பூரா நமக்கு என்ன ஒரு 20 கொடுப்பாங்களா, 30 தொகுதி கொடுப்பாங்களா, 30 தொகுதி கூட கொடுப்பாங்க. அது 29 தொகுதி 3 தொகுதி